நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இது 2024 டிசம்பர் 14 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த வர்த்தமானியில் விடயதானங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உரிய திட்டத்தின் பிரகாரம் தனியார் வாகன இறக்குமதிக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனுமதி வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு வழங்குவதற்கான மேலதிக மதிப்பீடு நேற்று நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவாதம் நேற்று மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் பாதகமான தாக்கத்தை குறைக்க 2025ஆம் ஆண்டு முதல் அவர்களின் கல்விக்கான உதவித்தொகையை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் 5 வயது முதல் 16 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை காலமும் உரமானியம் கிடைக்கப்பெறாத விவசாயிகளுக்கு எதிர்வரும் சில நாட்களில் அந்த நிதி நிச்சயம் வழங்கப்படும் என விவசாய கால்நடை வளப்பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். உரமானியம் தொடர்பாக காணப்பட்ட பிரச்சினைகள் அனைத்தும் அடுத்த போகத்தில் தீர்க்கப்படும் என்று தெரிவித்த பிரதி அமைச்சர் விவசாயிகளை அரசர்களாக்கும் யுகம் ஒன்றை நிச்சயமாக உருவாக்குவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்க விவசாய நிலங்களை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வழங்கும் எவ்வித தீர்மானமும் கொண்டுவரவில்லை எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் விவசாய நிலங்கள் நாட்டிலிருந்து பறிக்கும் நடவடிக்கைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டின் விவசாய அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களின் பங்களிப்பு தொடர்பாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 அதாவது 2025 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் திகதிகள் வெளியாகியுள்ளன. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை 1911 அல்லது 0112784208 0112784537 மற்றும் 0112786616 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் பால்மா மற்றும் ஜோகட் உள்ளிட்ட பொருட்களுக்கும் வட்வரி அறவிடப்பட்டிருந்தது. எனினும் சிறுவர்களின் போஷணை மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மா மற்றும் ஜோகட் என்பவற்றுக்கான வட்வரியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வரி சலுகைகளும் அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரி சலுகைகளும் கிடைக்கும் வகையில் வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படும் வரியில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் முன்னெடுக்கும் பரிவர்த்தனைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வர்த்தக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதில் இலங்கை அக்கறை கொள்வதில்லை. முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றியிருந்தால் அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை கொண்டுள்ள அதானி குழுமத்துக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனினும் துரதிருஷ்டவசமாக சுற்றுச்சூழல் அக்கறை கொண்டவர்களால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள குறித்த வழக்கில் நன்மை தீமைகள் மற்றும் மக்களின் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்வோம்.
பின்னர் எது சிறந்தது என்பதை பரிசீலிப்போம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் 2 வங்கிக் கணக்குகள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 20 மில்லியன் பணத்துடன் நடப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் தொடர்பாக 2 கணக்குகளும் 7 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் தகவல்களின் பின்னர் இந்த இடைநிறுத்தம் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டில் கை நிறைய சம்பளத்துடன் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக நம்ப வைத்து மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக மோசடி நபர்கள் சிலர் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறானவர்களிடம் ஏராளமான பொதுமக்கள் பெருந்தொகை பணத்தை செலுத்தி அதன் பின்னர் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள பணத்தை திரும்ப பெற முடியாமலும் ஏமாற்றப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் போலி வாட்ஸ்அப் கணக்குகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை வாங்குவதாக கூறி இந்த நிதி மோசடி மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கையொன்றினூடாக பொதுமக்களை எச்சரித்துள்ளது. தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 14 ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் ஜனவரி 2 ஆரம்பமாக உள்ளது. மேலும் இதற்கான ஆசன முன்பதிவு டிசம்பர் 25 பின்னர் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து நேற்று பிற்பகல் 3:30 மணி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியின் அளவு 16,000 மெட்ரிக் டன்களாகும். இதில் 6,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசி என்பதோடு மீதமுள்ள 10,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியாகும். சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சீவழி அருக்குட இதனை தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த டிசம்பர் 4 முதல் அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியதன் பின்னர் இதுவரை இலங்கைக்கு 16,000 மெட்ரிக் டன் அரிசி கொண்டுவரப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தற்போது இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி அது படிப்படியாக விருத்தியடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை செய்கையாளர்களுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் 55,000 மெட்ரிக் டன் உரத்தில் 27,500 மெட்ரிக் டன் தென்னை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண மக்கள் உரமிடும் நிலையில் இல்லை. ஒரு உரக்கப்பல் வந்தது. சமீபத்தில் நாங்கள் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு அதில் பாதியை தென்னை பயிர் செய்கைக்கு வழங்க முடிவு செய்தோம். தற்போதைய தென்னை நெருக்கடிக்கு அடுத்த வருடத்துக்குள் தீர்வு காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போர் வீதி விதிமுறைகளை மீறி வாகனத்தை செலுத்த வேண்டாம் என காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் 3 பிரதான அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ளன.
அவை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, வெளிச்சுற்றுவட்ட அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலைகள் ஆகியன. இந்த விடத்தில் நாட்டில் 16 உயிரிழப்புகளும் அங்கு ஏற்பட்டுள்ளன. எனவே சாரதிகள் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடித்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாளில் 3 கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான வழக்கின் தீர்ப்பினை எதிர்வரும் 31ஆம் தேதி வழங்குவதாக உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஜசந்த கோதாகுட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ச்சுனா ஒபேசேகர் ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த 3 நாட்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதன் பிறகு எழுத்துப்பூர்வ சொற்பொழிவுகள் இருந்தால் அவை இன்று காலை இருக்கும் 9 மணிக்கு முன் சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் மனுக்கள் தொடர்பான முடிவு வரும் 31ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. நேற்று அதிகாலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பனங்கொட்டுகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த லேண்ட்மாஸ்டருடன் பேருந்து மோதியது. இவ்விபத்து ஏனையின் வீதியில் அமைத்துள்ள கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 பேர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பேருந்தில் பயணித்த சாரதி, உதவியாளர் உட்பட லேண்ட்மாஸ்டர், சாரதி மற்றும் உதவியாளர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.